ஆபரேஷன் சிந்தூரில் தனது சகோதரி உள்ளிட்ட ஒட்டுமொத்த குடும்பத்தினரையும் இழந்த சர்வதேச பயங்கரவாதி மசூத் அசாரின் பின்னணி குறித்து பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூர்ல தீவிரவாதிகளினுடைய 9 நிலைகள் அழிக்கப்பட்டது. அதுல மசூத் அசார் நடத்தி வந்த மதரசா, அவருடைய வீடு முற்றிலுமாக தகர்க்கப்பட்டது. இந்தியாவில் நடைபெற்ற பெரும்பாலான தீவிரவாத தாக்குதல்களில் உச்சரிக்கப்பட்ட பெயர் மசூத் அசார். யார் இந்த மசூத் அசார்? விரிவாக பார்க்கலாம். முழு பெயர் மௌலானா மசூத் அசார். இவர் ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார். இந்த மசூத் அசார் ஹர்கத் உல் அன்சார் மற்றும் ஹர்கத் உல் முஜாஹிதீன் போன்ற அடிப்படைவாத அமைப்புகளில் தொடக்க காலத்திலிருந்தே செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். அதற்கு பிறகு இவருடைய தொடர் தீவிரவாத நடவடிக்கைகளின் காரணமாக இந்தியா கொடுத்த அழுத்தத்தின் பேரில் 2019 ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் இவரை சர்வதேச பயங்கரவாதி என அறிவித்தது. இவருடைய தீவிரவாத நடவடிக்கைகள் எப்ப தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1990களில் தொடங்குகிறது. அதுதான் முதல் பயங்கரவாத செயல்பாடுகளாகவும் இருக்கிறது. 1994 ஜம்மு காஷ்மீரினுடைய ஸ்ரீநகருக்குள்ள ஒரு போலி அடையாளத்தோட மசூத் அசார் நுழைகிறார். அதை கண்டறிந்து அனந்த்நாக் பகுதியில் மசூத் அசார் கைது செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு சில ஆண்டு காலம் சிறையில் இருக்கக்கூடிய நிலையில 1999 இந்தியன் ஏர்லைன்ஸ் IC-814 விமானம் தீவிரவாதிகளால் கடத்தப்படுகிறது. அந்த விமானம் நேபாளம் காத்மாண்டுவிலிருந்து புறப்பட்டு டெல்லி வரக்கூடிய விமானம். அந்த விமானத்தை கடத்தி அதில் இருக்கக்கூடிய பயணிகளை எல்லாம் பிணைய கைதிகளாக விடுவித்துக் கொள்கிறார்கள். அந்த நிலையில 3 தீவிரவாதிகளை விடுவிக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கோரிக்கை. அதுல மசூத் அசாரும் ஒருவர். அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் பயணிகளை பாதுகாப்பாக காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் 3 பயங்கரவாதிகளையும் விடுவித்து பயணிகளை மீட்கிறார்கள். அதற்கு பிறகு மசூத் அசார் தலைமையிலான தாக்குதல்கள் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 2000 ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. அதற்கு பிறகாக 2001 இந்திய நாடாளுமன்ற கட்டிடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மிக முக்கியமான தாக்குதலாக இருக்கிறது. அதற்கு பிறகு 2008 நடைபெற்ற மும்பை தாக்குதல், அதற்கு முக்கிய மூளையாக செயல்பட்டவர் மசூத் அசார். அதற்கு பிறகு 2016 பதான்கோட் விமானப்படையில நடத்தப்பட்ட தாக்குதல், அதுவும் ஜெய்ஷே முகமது தலைமையேற்று நடத்திய தாக்குதல் தான். பிறகு 2019 புல்வாமா தாக்குதல், அதுவும் ஜெய்ஷே முகமது அமைப்பு நடத்திய தாக்குதலாகத்தான் பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 26 வருட பகை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக தீர்க்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா சிந்தூர் ஆபரேஷன்ல பஹாவல்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியினுடைய முக்கியமான தாக்குதலுக்கு உள்ளான இடம். அந்த இடத்துல தான் மசூத் அசாரினுடைய மதரசா மற்றும் அவர்களினுடைய வீடுகள் எல்லாமே இருந்தது. அது மட்டும் இல்லாம ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்பினுடைய தலைமையகமும் அந்த பகுதியில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய குடும்பத்தை சேர்ந்த சகோதரி மசூத் அசாரினுடைய சகோதரி உட்பட கிட்டத்தட்ட குடும்பத்தினர் 10 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தகவலை மசூத் அசாரே உறுதிப்படுத்தி இருக்கிறார். இவ்வளவு தீவிரவாத பின்னணி கொண்ட மசூத் அசார் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார்.